அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நபிகளாரின் நாணயமும் அமானிதத்தை பேணுதலும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, அல்லாஹ் தூயவன், தூய்மையானதையே அவன் ஏற்கிறான். அல்லாஹ் தன் தூதர்களுக்கு கட்டளையிட்டதையே இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கட்டளையிட்டுள்ளான் என்று கூறிவிட்டு பின்வரும் இரு வசனங்களை ஓதி காட்டினார்கள். தூதர்களே, தூய்மையானவற்றை உண்ணுங்கள், நல்லறம் செய்யுங்கள், நீங்கள் செய்வதை நான் அறிந்தவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 23 வசனம் 51. நம்பிக்கையாளர்களே, நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையான பொருட்களிலிருந்து உண்ணுங்கள். நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வைத்தான் வணங்குகிறீர்கள் என்றால் அவனுக்கு நன்றி பாராட்டுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 172. பிறகு ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். அவர் தலைவிரி கோலத்துடனும் புழுதி படிந்த நிலையிலும் நீண்ட பயணம் மேற்கொள்கிறார். அவர் தன் கரங்களை வானை நோக்கி உயர்த்தி என் இறைவா, என் இறைவா என்று பிரார்த்திக்கின்றார். ஆனால் அவர் உண்ணும் உணவு தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. அவர் அருந்தும் பானம் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. தடை செய்யப்பட்ட உணவையே அவர் உட்கொண்டிருக்கிறார். இத்தகையவருக்கு எவ்வாறு அவரது பிரார்த்தனை ஏற்கப்படும் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 1844. அமானிதங்களை பேணாதவர்கள் மறுமை நாளில் நரகத்தின் மீதுள்ள பாலத்தை கடக்கும் போது அவர்களை கடக்க விடாமல் இந்த அமானிதம் தடுக்கும். பின்னர் மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்வார்கள். உடனே அவர்கள் எழுந்து பரிந்துரைக்காக அனுமதி கோருவார்கள். அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். அப்போது நம்பகத்தன்மையும் இரத்த பந்த உறவும் அனுப்பி வைக்கப்படும். அவை இரண்டும் நரகத்தின் மீதுள்ள சிராத்துல் எனும் அப்பாலத்தை இரு மடங்கிலும் வலம் இடமாக நின்று கொள்ளும். அப்போது உங்களில் முதல் அணியினர் மின்னலை போன்று அதை கடந்து செல்வார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 329. எனவே அம்மானிதங்களை ஒழுங்காக பேணி இறை கட்டளையின்படி இறை தூதரின் வழிகாட்டுதலின்படி நடக்க முயற்சிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.